கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க்கு 5வது அதிகாரத்துல 25வது வசனம் முதல் 34வது வசனம் வரை ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். எல்லாருக்குமே நல்லா தெரியும், பெரும்பாடுள்ள ஸ்திரீ. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்தோம் அப்படின்னா, எல்லாவற்றையும் விற்று செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லும். அது மாத்திரம் இல்ல, அவங்களுடைய நிலைமை மோசமாயிக்கிட்டே போய்கொண்டிருந்ததாம். மரணத்தை நோக்கி அவங்க சென்று கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆடையை தொட்டு அவங்க சுகத்தை அவங்க பெற்றுக்கொள்றாங்க. இதை நம்ம மேலோட்டமாக பார்த்தால் அந்த விசுவாசம் அவங்களுக்கு சுகத்தை பெற்றுக் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிச்சுட்டு கடந்து போகலாம். ஆனா இந்த சம்பவத்தை நீங்கள் உங்களுடைய சிந்தனையில் வைத்து தியானிக்க ஆரம்பித்தால் அதில் பல ரகசியங்களை நம்மளால கற்றுக்கொள்ள முடியும். அந்த ரகசியங்களை நாம அறிந்து கொண்டோம் அப்படின்னா நாமும் அந்த பலன்களை பார்க்க முடியும். தியானம்ங்கிறது அதுதான். தியானம் அப்படிங்கிறது எல்லாரும் வழக்கமா செய்யற ஒரு விஷயம்தான். நீங்க சொல்லலாம், எனக்கு தியானிக்க தெரியாதுன்னு சொல்லலாம். இல்ல, தேவனோடு எனக்கு நேரம் கொடுக்கறதற்கு எனக்கு நேரம் இல்லை, எனக்கு பொறுப்புகள் அதிகம் இருக்கிறது, நான் இந்த இடத்துல நான் நின்று கொண்டிருக்கிறேன், நான் இரவும் பகலும் நான் தியானிக்கணும்னா என்னோட பொறுப்புகளை யார் எடுத்துக்கொள்ளுவார்கள், என் வேலையை யாரு செய்வா? இந்த கேள்வியை நீங்க கேட்டீங்க அப்படின்னா, தியானம் அப்படிங்கிறது ஒரு கடினமான விஷயம் கிடையாது. இயல்பாகவே எல்லோரும் செய்கின்ற ஒரு செயல்தான். நீங்க தூங்கி காலையில் எழுந்திருக்கும் போது உங்களை சுற்றியுள்ள பிரச்சனைகள், நீங்க எதிர்கொள்ளுகின்ற காரியங்கள், எதிர்காலங்கள், அதை குறித்த எண்ணங்கள், அதை குறித்த பாரங்கள், அந்த கவலைகளை உங்க சிந்தனைகள்ல நீங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்க. அடுத்து நீங்க உங்களுடைய வேலைகளுக்கு செல்லும் பொழுது, உங்க பொறுப்புகளுக்குள் போகும் பொழுது, என் வேலையை நான் பார்க்க போறேன், என் பொறுப்பை நான் எடுத்துக்கொள்ள போறேன், இந்த கவலையெல்லாம் நான் ஓரமாக வைத்து விடுகிறேன், என் வேலையெல்லாம் முடித்து விட்டு நான் இந்த கவலையை எடுத்துக்கொள்ளுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோமா? இல்ல. எந்த வேலையில் இருந்தாலும், எந்த பொறுப்புல நாம இருந்தாலும் ஒரு கவலை இல்லை. எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சுமந்து கொண்டு, அந்த எண்ணங்களை நம்ம சிந்தனையில வைத்து கொண்டே நம்முடைய வேலைகளை நாம் செய்ய பழகி இருக்கிறோம். உங்க பிரச்சனைகளை எப்படி உங்க சிந்தனைகள்ல நீங்க சிந்தித்து கொண்டே இருக்கிறீர்களோ, ஒரு விஷயத்தை குறித்து உங்க சிந்தனையில போட்டு நீங்க அது என்னவாகும், இந்த பிரச்சனை எப்படி முடிய போகிறது, என் பிள்ளைகள் எதிர்காலம் எப்படி மாறும், என் சரீரத்தில் உள்ள இந்த பலவீனம் என்னை எங்கு அழைத்து செல்லும், உறவுகளை குறித்த எண்ணங்கள், பாரங்கள், பொருளாதாரத்தை குறித்த கவலைகள், இதெல்லாம் சிந்தனையில வைத்து சிந்தித்து கொண்டே இருக்கிறதுக்கு பேரு தான் தியானம். நீங்க உங்க பிரச்சனைகளை தியானிக்கிறீங்க. உங்க கவனத்தை ஒருமுகப்படுத்தி உங்க உள் உணர்வுல ஒரு விஷயத்தை மேலோங்க வைக்கிறதுக்கு பேரு தான் தியானம். நாமெல்லாம் எதிர்மறையாக இதை கற்று வைத்திருக்கிறோம். இந்த தியானத்தை தேவனுடைய வார்த்தையில் நாம பழக்குவித்தால் நம்முடைய வாழ்க்கையே மாறிவிடும். அதனாலதான் அவருடைய வார்த்தை சொல்லுது, என் மகனே, என்னுடைய வார்த்தையை கவனி, என்னுடைய வார்த்தைக்கு உன் செவியை சாய், என்னுடைய வார்த்தையை உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அதை உன் இருதயத்துல நீ பத்திரப்படுத்திக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் ஆரோக்கியமுமாம் சொல்லி வசனம் சொல்லுது. அவருடைய வார்த்தை ஜீவன் தான், அவருடைய வார்த்தை ஆரோக்கியம்தான். ஆனா அவர் எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறார். ஆனா எல்லோரும் அதை பெற்றுக்கொள்வது இல்லை. யார் ஒருவர் அதை கண்டுபிடிக்கிறார்களோ
அவர்கள் அந்த ஆரோக்கியத்தையும் ஜீவனையும் பெற்றுக்கொள்றாங்க. அதை பெற்றுக்கொள்ளுகிற முறை இரவும் பகலும் தியானிப்பதுதான். எப்படி நம்முடைய கவலைகளை, நம்முடைய பிரச்சனைகளை, நம்மை சூழ்ந்திருக்கின்ற காரியங்களை, வருத்தத்தை சிந்தனையில் வைத்து அதை யோசித்துக் கொண்டிருக்கிறோமோ, அதை தேவனுடைய வார்த்தையை கொண்டு நாம் செய்ய வேண்டும். இந்த மார்க் 5 சொல்லப்பட்டிருக்கிற பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அந்த சம்பவத்தை நீங்க தியானித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதே முறைய நீங்க கடைபிடிக்கும் போது உங்களாலையும் அந்த பலன்களை பார்க்க முடியும். அந்த அம்மா செஞ்சது சின்ன விஷயம்லாம் கிடையாது. எல்லாமே இழந்து போயிட்டாங்க. சுகத்தை இழந்துட்டாங்க, உறவுகளை இழந்துட்டாங்க, கையில அவங்களுக்கு பணம் காசு கிடையாது, உறவுகள் கிடையாது, நண்பர்கள் கிடையாது, மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அந்த அம்மாவோட நிலைமை அதுதான். அப்படிப்பட்டவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க சரீரம் செத்து கொண்டிருப்பது மாத்திரம் இல்லை, மனதளவிலையும் காயங்கள் இருக்கும். நான் என்ன பாவம் செஞ்சேன்? நான் யாருக்கு என்ன அநியாயம் செஞ்சேன்? என்னை ஏன் எல்லோரும் ஒதுக்குகிறார்கள்? எனக்கு ஏன் இந்த நிலைமை? என்னை எல்லாரும் ஏன் அவமதிக்கிறாங்க, புறங்கூறுகிறாங்க? எல்லாராலையும் ஒதுக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட ஒரு நிலைமை. காயங்கள் அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட நிலைமையில அவங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து அவங்க கேள்விப்படுறாங்க. இப்போ நமக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியுது. அவர் தேவனுடைய குமாரன், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிந்திருக்கிறது. அந்த காலத்துல அவரை ஒரு போதகரா தான் பார்த்தாங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து அவங்க கேள்விப்படும் போது அவங்க எளிதாக அதை அவங்க ஒதுக்கி இருக்க முடியும். ஏன்னா அவங்க அநேக வைத்தியர்களால் அவங்க கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. நான் எல்லா பக்கமும் நான் போய் பார்த்துருக்கிறேன், இவரை போய் பார்த்தா மட்டும் எனக்கு சுகம் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி அவங்க அதை ஒதுக்கி இருக்க முடியும். அவங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுறாங்க. என்ன கேள்விப்பட்டிருக்க முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் செல்லுகிறாரோ அங்கெல்லாம் அற்புதங்கள் நிகழ்கின்றன. கண் பார்வை தெரியாதவர்கள் பார்வையை பெற்றுக்கொள்ளுகிறார்கள், நடக்க முடியாதவர்கள் நடக்கிறார்கள், மரித்தவர்கள் உயிரோடு எழும்புகிறார்கள், குறைவுகள் நிறைவாக்கப்படுகிறது, அசுத்த ஆவிகள் அலறியடித்து ஓடுகிறது, காற்றும் கடலும் அமைதலாகிறது. ஆனா அவங்க அதை ஒதுக்கல, சாக்குப்போக்கு சொல்லல. அது நாள் வரைக்கும் அவங்க மரணத்தையும், அவங்க பலவீனத்தையும், அவங்க நிராகரிப்பையும் அவமானத்தையும் சிந்தித்து கொண்டிருந்தவங்க அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும் நான் சொஸ்தமாவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்களாம். இது ஆங்கில வேதாகமத்துல இந்த வார்த்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆடையை தொடும் வரைக்கும் அந்த வார்த்தையை அவங்க பேசினாங்களாம். எப்போ கேட்டாங்களோ, எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவங்க கேள்விப்பட்டாங்களோ, அதிலிருந்து அவருடைய ஆடையை தொடுகிற வரைக்கும் அவங்க அந்த வார்த்தையை அவங்க வாயை விட்டு அவங்க பிரிக்கல. அப்படின்னா அங்க என்ன நடந்திருக்கும் தெரியுமா? அந்த வார்த்தை அவங்க சிந்தனைகளுக்குள் நிரம்ப ஆரம்பித்திருக்கும், இருதயத்திற்குள் அது செல்ல ஆரம்பித்திருக்கும். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 12 வருஷம் இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு பெண்மணி. கிட்டத்தட்ட படுக்கையில தான் அவங்க இருந்திருக்கணும். அவங்களால எழுந்து நடமாட முடியாது. இயேசு கிறிஸ்து போகிற இடத்திலெல்லாம் அற்புதங்கள், அடையாளங்கள். அவர் ஒரு வழியாக செல்லுகிறார் என்றால் நோயாளிகளின் கூட்டம், அவரை பார்க்க வருகின்ற கூட்டம், சீஷர்களுடைய கூட்டம், நோயாளிகளை தூக்கி வருகின்ற கூட்டம், அவரை குறை சொல்லுகின்ற பரிசேயர்கள் கூட்டம், இத்தனை கூட்டமும் சேர்ந்து ஒரு வழியில சென்றால் அந்த வழி எப்படிப்பட்ட வழியா இருக்கும்? பயங்கர கூட்டமான ஒரு இடமா இருக்கும். இந்த அம்மா சொல்லலாம், இவ்வளோ பெரிய கூட்டத்துக்குள்ள நான் எப்படி அவர் ஆடைய போய் தொட முடியும்? நான் படுத்திருக்கின்ற இடத்தில் இருந்து நான் எப்படி அங்கே நான் செல்லுவேன்? நான் போனால் அந்த கூட்டத்தில் எனக்கு யார் வழி விடுவார்? இன்னும் சொல்ல போனா அந்த அம்மாவோட பிரச்சனைய தெரிந்து கொண்டால் அவங்களுக்கு கூட்டத்தினரால் ஆபத்து. ஏனென்றால் அந்த நோய் உடையவர்கள் தெருக்களில் யார் கூடையாவது, யார் பக்கத்துலயாவது அவங்க போகக்கூடாது. அப்படி போனா
நான் தீட்டுள்ளவள் என்று சொல்லிக்கொண்டே அவங்க போகணும். அப்படி இல்லை என்றால் கல்லெறிந்து கொள்ளலாம். அது ஒரு யூத சட்டம். எனக்கு என்ன நோய் என்று தெரிந்து கொண்டால் என்னை கல்லெறிந்து கொன்று விடுவார்களே என்று அவங்க சாக்குப்போக்கு சொல்லியிருக்கலாம், பயந்திருக்கலாம். அந்த தேர்வை அவங்க ஒதுக்கி வச்சிருந்திருக்கலாம். நான் எப்படி இங்கிருந்து நான் அங்க போறது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கலாம். ஆனா அதையெல்லாம் தாண்டி நான் அவருடைய ஆடையை தொட்டால் போதும், சொஸ்தமாவேன் அப்படிங்கிறத சொல்லி கொண்டே இருந்தார். அந்த வார்த்தையை அவங்க சொல்ல சொல்ல அது அவங்க சிந்தனைகளுக்குள் கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு எங்க இருந்து பலம் வந்ததுன்னு சொல்லி வேதத்துல சொல்லப்படல. அவங்க நடந்து போனாங்களா, தவிழ்ந்து போனாங்களா, யாராவது தூக்கி கொண்டு சென்றார்களா, அது சொல்லப்படல. ஆனா அந்த அம்மா சென்றார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆடையை தொட்டார். அவரிடமிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. அவங்களுடைய இரத்தப்போக்கு நின்றுவிட்டது. டாக்டர்களால கைவிடப்பட்ட நிலைமை, உறவுகளால் நண்பர்களால் கைவிடப்பட்ட நிலைமை, கையில பணம் கிடையாது, உணவு கிடையாது, சரீரத்தில் பலம் கிடையாது, நம்பிக்கையே அற்ற ஒரு நிலைமை. அவங்க வாழ்க்கையில நம்பிக்கைங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு பெண்ணால் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது என்றால் என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். நான் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்காக இயேசு கிறிஸ்துவின் ஆடையை போய் தொட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் சிந்துவதற்கு முன்பாக நடந்த சம்பவம் இது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் சிந்தியதன் மூலம் அவருடைய இரத்தம் நம்மை பாவங்களற கழுவி நம்மை நீதிமானாக்கி இருக்கிறது. நம்முடைய சரீரத்திற்கு அது ஒரு பெரிய விலைக்கிரயத்தை கொடுத்திருக்கிறது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதனால் அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாக்கப்பட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 2:24 வாசிக்கலாம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். மறுபடி வாசிக்கலாம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இந்த உடன்படிக்கையில நாம நின்று கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நேர்ல வந்து நம்மை தொட்டு நம்மை சுகமாக்க வேண்டும் என்று இல்லை. ஏற்கனவே சுகம் நமக்கு சிலுவையில் கொடுக்கப்பட்டாயிற்று. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறோமோ நம்முடைய ஆவி, பழைய ஆவி மறைந்து புதிய ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த புதிய ஆவியில் இந்த சுகத்தின் இயல்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சிலுவையில் கொடுத்த சுகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இரட்சிப்பில் சுகம் என்பது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இந்த சத்தியத்தை நம்ம அறிந்து கொண்டு அதை இரவும் பகலும் தியானிக்க தியானிக்க அந்த சுகம் இயல்பாகவே நம்முடைய சரீரத்தில் வெளிப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.